Hi everyone, I am Saddam, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கட்டளை நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/6/2026. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அனாலிசிஸ். நிஃப்டி வந்து இப்போ ஒரு க்ரூசியல் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட மேலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆர் டவுன் சைடு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. எப்படி சார் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 6 மந்த்தாக February 28 இருந்து ஸ்டில் நவ் வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் போயிட்டுருக்கு. அது கரெக்டாக சொல்லணும்னு கேட்டால் அமெரிக்கா, இஸ்ரேல் அண்டு ஈரான் செப்பரேட்டாக இவங்க 3 பேர்த்துக்குள்ளே ஒரு வார் போயிட்டுருக்கு. அந்த வாரோட அமைதி பேச்சுவார்த்தையோட ஒப்பந்தம் வந்து சண்டே ஈவினிங், அதாவது இங்கே நம்ம இந்தியன் டைமில் இப்போ சண்டே, ஆனால் யூஎஸ்க்கு வந்து சண்டே ஈவினிங் 7 PM தான், நம்மளோட இந்தியன் டைமில் ஈவினிங் 7 PMக்கு அப்புறம் தான் அங்கே ஆரம்பிக்கும். சண்டேங்கிறது டே க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, அங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி நைட்டு என்ன நியூஸஸ் வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்தோன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி சின்னதாக யூஎஸும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொன்னாக்கி நிஃப்டி என்ன ஆயிடுச்சுங்க, ஃப்ரைடே 4 நாளாக பேரிஷ் நேச்சரில் இருந்த நிஃப்டி சடனாக என்ன ஆயிடுச்சு, புல்லிஷ் மோடுக்கு திரும்பி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அப்சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் சம்திங் கொடுத்துச்சு ஒரு 2 டேஸில். அதுலேயும் 2 டேஸ் சொல்கிறத விட அந்த 1 டேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் 342 பாயிண்ட்ஸ் வந்து பர் டேலேயே ரேலி கொடுத்துருக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தையினால். சப்போஸ் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஹியூஜாக அப்சைட் டைரெக்ஷனில் மோர் தென் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரி மோடில் இருக்குதுன்னா ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது. நம்ம அப்சைடில் வந்து எப்போயுமே நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி போவோம். நம்ம ஆல்ரெடி பிஃபோராகவே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் லெவல்ஸ் கொடுத்துருப்போம். அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி போவோம். அப்படிங்கும்போது இப்போ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் க்ரூசியல் லெவல் அப்படிங்கிறத நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,091 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே க்ரூசியலான லெவல். இந்த லெவலுக்கு மேலே அப்சைட் டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா புல்ஸ் வந்து இன்சார்ஜ் எடுப்பாங்க. புல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவேட் ஆவாங்க. அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட பார்க்கும்போது ஒரு கப் அண்ட் ஹேண்டிலுடைய ஒரு கப் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்குதுங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல பேரலாக சேம் அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் டவுன் சைடில் என்ஹான்ஸ் ஆகிட்டு இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன், ஏன்னா ப்ரீவியஸ் ஹையும் இந்த ஜோன் என்ன ஆகலாம் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு சின்ன ஃபால் கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சின்ன ஃபால்னால் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் 691 அப்படிங்கிற ஜோன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. 691, 687, 688ங்கிறதுலாம் நம்மளோட லெவல்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல் என்ன ஆகலாம், டவுன் சைடை ஃபேஸ் பண்ணலாம். இந்த இடம் டவுன் சைடில் ஃபேஸ் பண்ணும்போது இதோட அப் சைடு ஃபோக்கஸ் ஆன் ரேலி வந்து இந்த ஜோன் ஹைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இதை என்ஹான்ஸ் பண்ணி மேலே கொண்டு போகும் மார்க்கெட். இந்த ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ஜோன் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோ அதே சேம் டார்கெட்டை 421 பாயிண்ட்ஸ் மோர் தென் மேலே கேப்சர் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்டிங்கன்னா 505, 512 அப்படிங்கிற ஜோன் நம்பரை ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 512ங்கிறது 518 அப்படிங்கிற ஜோன் கிட்ட இருக்குது. 512, 508, 529லாம் வந்து ஒரு க்ரூசியல் ஏரியா. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இதை கவர் பண்ணும். செகண்ட் டார்கெட் மோர் தென் வந்து புல்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு வார்லாம் பீஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மோர் தென் அப்சைட் மூமெண்டம்ஸ் யோசிச்சோன்னா 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுக்க பாசிபிள் இருக்குது. அப்படிங்கும்போது 25,222 அப்படிங்கிற ஜோன் கிட்டக்க வரும். ஓகேங்களா, 25,222 அப்படிங்கிற ஜோன் ஏரியாவை மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், ஜோனை என்ஹான்ஸ் பண்ணி டச் பண்ணலாம். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மேலே என்ன நம்பர் வருது. இந்த லெவல்ஸ் எடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த டெக்னிக்கல் படி நம்ம லெவல்ஸ் படி தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு லெவலுமே என்ன மார்க்கெட்டில் ரொம்பவே அக்யூரஸியாக இருக்கும். இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் வருது, ஆல்மோஸ்ட் 129, 118 அந்த மாதிரி 25,129 சம்திங்கில் இருக்குது. இப்போ இந்த ஜோன் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ ப்ராப்பராக பாட்டம் அவுட் ஆகிடுச்சா, கரெக்டாக புல்லிஸ் உள்ள என்டர் ஆகிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தா இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து என்ன இருந்திருக்கு, ஒரு எஃப்இஜி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கேன், என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராப்பராக என்ன பார்த்துருக்கோம், பாட்டம் அவுட் ஆகிடுச்சுங்கிறது இந்த இடத்துல கிளியராக தெரியுது. ஒரு ஆல்மோஸ்ட்டு தெரியுது. ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்,
ட்ரம்ப் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாருன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுக்க பாசிபிள் இருக்குது. இதே இந்த இடத்துல பாருங்கள் பெரிய ஒரு ரவுண்டிங் பாட்டம் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ ரவுண்டிங் பாட்டம் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக அப்சைடில் வந்து மோர் தென் ஹைலி பாயிண்ட்ஸை கொடுக்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ இந்த இடம் பாருங்கள் 24,482 அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு க்ரூசியல் ஏரியா. இப்போ இந்த ஜோன் கிட்டக்க நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு பெரிய ரவுண்டிங் பாட்டமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஒன்ஸ் இந்த ரவுண்டிங் பாட்டம் முடிஞ்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதை விட ஹையாக இருக்க ஹியூஜ் லாங் ஹையாக இருக்க 26,370 இந்த மாதிரி ஜோன் ஆல்ரெடி கொடுத்துருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா மேலே எவ்வளோ தூரம் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 1400 புள்ளிகள் மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் அப்சைட் மொமெண்டம் கொடுக்க பாசிபிள் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்த 26,000 நியரஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே வர அப்சைடு வரக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடோட லெவல்ஸை பார்த்துட்டோம். இது வந்து அப்சைடோட டார்கெட் வந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் மார்க்கெட்டோட மொமெண்டம் பிஃபோராக எப்படி இருக்குங்கிறத நம்ம பிஃபோராகவே அனாலிசிஸ் பண்ணிடுவோம், ஆஃப்டர் எப்படி வருதுங்கிறத. ஸோ இப்போ நம்ம பிஃபோராகவே இந்த வீக்கெண்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரம்ப் நியூஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த அப்சைட் லெவல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ட்ரம்ப் நியூஸ் நெகட்டிவ், அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒப்புக்கொள்ளலை, ஈரான் இதுக்கு வந்து அனுமதிக்கலை, அமைதி பேச்சுவார்த்தையில் சைன் அப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து அப்சைட் லெவல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பேரலாக டவுன் சைட் லெவலில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் மோடில் தான் வந்திருக்கு, தெரியுதுங்களா. ஒரு ஹை, இந்த ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, இந்த மாதிரி லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் வந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரிஷ் நேச்சரில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஜோனில் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல இந்த ட்ராவல் ஆகி கீழே நோக்கி வந்துகிட்டே இருக்குது, டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டவுன் சைடு வந்த இடம் பாட்டம் அவுட்டை ஃபேஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் பாட்டம் அவுட்டை ஃபேஸ் பண்ணல. மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ தான் டவுன் சைடு மூமெண்டமில் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ப்ராப்பரான பாட்டம் அவுட்டுங்கிறது இன்னும் கிளிக் பண்ணல. அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்டோட லோ பகுதிங்கிறது என்ன எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக எடுத்தது வந்து 22,182. இது வந்து ஏப்ரலில் எடுத்துச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்த பாட்டம் அவுட் வந்து 23,070 அப்படிங்கிறது. 23,091 தான் நம்மளுடைய ஜோனில் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ராப்பராக எஃப்இஜியை கவர் பண்ணியிருக்கு. கவர் பண்ணி தான் என்ன இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட்டர் ஏற்ற இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆர்எஸ்ஐ வேல்யூவை செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல சைட் பை சைடு சப்போர்ட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத ஓரளவு செக் பண்ணிக்கணும். ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து பிலோ 30 அந்த மாதிரி ஜோனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஒன்று அப்சைடு மொமெண்டம் கொடுக்கும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ஆர்எஸ்ஐ வேல்யூ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது என்ன வந்திருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் ஆர்எஸ்ஐ வேல்யூ இந்த பாட்டம் ஜோனில் இருக்கும்போது என்ன இருக்குது, இங்கே 35 இந்த கேண்டில் கிட்டக்க, அடுத்த கேண்டில் 39, அடுத்த கேண்டில் 39, அதுக்கு அடுத்த கேண்டில் 37, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து 51 வந்திருக்கு. இப்போ இந்த 37, 51 வந்து நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம், இதனோட நேம் வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜோன் டச் ஆயிடுச்சுன்னா இன்னும் பாட்டமில் லெவல்ஸ் நிறைய இருக்குது, அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா பர் டேயில் கிட்டத்தட்ட இது பெரிய பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்து அப்சைட் மொமெண்டம் கேப்சர் ஆகும். சப்போஸ் இது நெகட்டிவ் நியூஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட்டில் வந்து நியூஸஸ் வந்து நெகட்டிவ்னா இப்போ டவுன் சைடில் வந்து மோர் தான் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். 23,750, 23,450, அதுக்கடுத்து 21,700, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து பாட்டம் அவுட்டில் இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாமே வந்து என்னாகும், மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசியல் லெவல் நியூஸ் பேஸஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பொசிஷனையும் நீங்கள் கேரி ஃபார்வேர்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா. இப்போ 23,000 மார்க்கெட் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 622 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. இப்போ 23,622 வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்டான ஏரியா அண்ட் ரெசிஸ்டண்டான ஏரியாவும் சொல்லலாம். இப்போ நம்ம நார்மலாக புல்லிஷ் மோடில் பார்க்கும்போது இது ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியாவும் தெரியும், பேரிஷ் மோடில் பார்க்கும்போது இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக டச் ஆகிற ஜோனாக தெரியும். ஒன்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குதோ அப் சைடு அண்ட் டவுன் சைடு வந்து மோர் தென் பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கல் எப்படி இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மோடில் டிசெண்டிங் மோடில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது டிசெண்டிங் ட்ரையாங்கல் இருக்குது. மோஸ்ட்லி பிரேக் அவுட் அப் சைடு கொடுக்கலாம் அண்ட் டவுன் சைடு கொடுக்கலாம். ஏன்னா பேரலாக நியூஸஸ் மோடு நடந்துட்டு இருக்கிறதுனால அப் சைடு இந்த இடத்துல இருந்து கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஹை மூமெண்டம் பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன
பிரேக் டவுன் கொடுக்கலாம், டவுன் சைடு மொமெண்டம் கொடுக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ நியூஸஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட பொசிஷனை சேஃபாக என்ஹான்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி நிஃப்டியோட இந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த கேண்டில் வந்து ப்ராப்பராக ஒரு பையர்ஸாக நிறைஞ்ச கேண்டலாக தெரியுது. பையர்ஸோட ஃபுல் சப்போர்ட்டிவ்ல அக்ரெசிவ் பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா நியூஸஸ் மார்க்கெட் எவ்வளோ நாள் பேர்ஸ் அட்டாக் பண்ணி இருந்ததுனால இப்போ புல்ஸை டக்குன்னு இன்சார்ஜ் எடுத்து ஆக்டிவேட் பண்ணாங்க. புல்ஸ் ப்ராப்பராக வரணும் அப்படின்னு கேட்டால் எந்த நம்பரு 24,091 அப்படிங்கிற நம்பரை அடித்தா மட்டும்தான் என்ன மார்க்கெட்டு புல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க்கெட் வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை என்ன ஃபேஸ் பண்ணி 24,091 ஃபேஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்து 240177 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதுக்கடுத்து 2422 அப்படின்னு இருக்குது. இது வந்து பெர்முடா ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஜோன் கிட்டக்கு வந்துச்சுன்னா 242444 அப்படிங்கிற வரைக்குமே என்ன மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணும். ஒன்ஸ் இந்த நேச்சர் பிரேக் அவுட் ஆகுனா மட்டும்தான் அப்சைட் மொமெண்டமில் ஒரு பிளாஸ்டர் ரேலி நடக்கும். அது வரைக்கும் இதுக்குள்ளே தான் என்ன ஆகும் மார்க்கெட்டு மொமெண்டம் கொடுக்கும். அதே மாதிரி டவுன் சைடு 123,635 கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 23,444 அப்படிங்கிறது என்ன ஆகும் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி 23,377 அண்ட் 23,333 அப்படிங்கிறது இது என்ன ஆகும் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஒன்ஸ் பேனிக் பிரேக் அவுட் 23,333 பிரேக் அவுட் ஆகுதுன்னா 23,106 அப்படிங்கிற நம்பர் க்ரூசியல் நம்பர். ஒன்ஸ் அகைன் இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,920 இது ஹியூஜ் சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், மார்க்கெட்டை பற்றி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு சொல்லி உங்களோட மேலான கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலையும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து மார்க்கெட்டை பற்றி மோர் அப்டேட்ஸ் ரெகுலராக டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஆல்.